நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். கவர்மெண்ட் கண்காணிக்கக்கூடிய வேலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யறான். அப்ப என்ன வீடியோ தாசில்தார் எல்லாம் கேவலமா கேட்க வேண்டிய நிலைமை வருது. ரோடு 40 வருஷமா போட்ட ரோடு ஒருத்த பட்டா கொடுக்க முடியுதுன்னு சொன்னா அரசாங்கம் என்ன பாக்குறீங்க? நீங்க தாசில்தாரோட வேலை அது இல்லவா? உங்க கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். டெம்பரரில நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. அவங்க தான் எல்லாருமே முன்கை எடுக்கிறாங்க. தாசில்தார் எடுக்கிறாங்க இல்லையா? டெம்பரரி போஸ்ட் இருக்கிற எல்லா பணியாளர்கள் தான் எல்லா வேலையை பாக்குறாங்க. எனவே தாசில்தார் உடனடியாக அதை சவுரை இடிக்கணும், பட்டாவை ரத்து பண்ணணும். ஏற்கனவே 12 சென்ட் லைப்ரரி கேட்டு கொடுக்குற வீடு கட்டிக்கிட்டு அந்த வீடை நீங்க இடிக்கணும். அப்பாவி அவனா குடிச்ச போட்டதுன்னா அதை மட்டும் இடிச்சிடுறீங்க. பழங்குடி மக்கள் எங்கன்னா ஏரிக்கிற மேல குடிச்ச போடுறது அதை போய் இடிச்சிடுறீங்க. அங்க இடிக்கிறது என்ன பிரச்சனை? இன்னும் நோவுது, என்ன வலிக்குது, என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டமா? எங்களுக்கு அரசு மேல ஒரு அக்கறை இருக்குது. நாங்களாம் பிரச்சனை இருக்கக்கூடாது நாங்க பாக்குறோம். ஆனா பிரச்சனையை உண்டு பண்ணுற இடத்துல தாசில்தார் இருக்கிறீங்க. ஏன் கூட்டு வச்சு பேச முடியல? லாண்ட் ஆர்டர் பிரச்சனை உருவாகணும் தாசில்தார் பாக்குறாங்களா? என்ன அதுடைய வேலை? என்ன தாசில்தாருக்கு என்ன வேலை பண்றீங்க நீங்க? பட்டாவை ரத்து பண்ணி இடிக்கிற பிரச்சனை இல்லாம தாசில்தாருக்கு என்ன வேலை? எங்க கிட்ட பேசுறது என்ன வேலை? அந்த மனவெல்லாம் இருக்கு. ஆர்ஐ கேட்கறாங்க. நாங்கெல்லாம் கட்சிக்காரர்கிட்ட பேச மாட்டோம். நாங்கெல்லாம் இங்க பேச மாட்டோம். நீங்க பேசுங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பணிவா சொல்றேன். ஆர்ஐ மேடம், நீங்க ஆர்ஐ தான். நீங்க டெப்டி தாசில்தார் இல்ல, கலெக்டர் இல்ல. ஒரு பேசுறது எப்படி பேசுறது நீங்க பாக்கணும். சம்பளத்தை வாங்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க இங்க போராடிக்கிறோம். அந்த அறிவு ஆர்ஐக்கு இருக்கணும். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த இடத்தை இடிக்கணும், பட்டாவை ரத்து பயணம் சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வர முடியாது சார். பண்ணாங்க சொல்லுங்க. இடிக்க சொல்லுங்க. கேட்கிறேன் சார். போலீஸ் அங்க போயிடுச்சு. என்ன இடிஞ்சது தாமதம்? அதை மட்டும் கேட்டு. திருவள்ளூர் வட்டம் மேல்நலாத்தூர் ஊராட்சியில் காந்தி நகர் பகுதியில் காலங்காலமாக வழிபாதையாக செயல்பட்டு வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மெட்டல் சாலை போடப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் வந்தது. சென்ற மாதம் கடம்பத்தூர் பிடிஓ அலுவலகத்திலிருந்து சாலை அமைக்க அனைத்து மெட்டீரியல்களும் போனபோது அங்க இருக்கிற தனிநபர் ஒருவர் இது என்னுடைய பட்டா நிலம், சாலை அமைக்க கூடாது என்று அவர் தடுத்ததால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அந்த மெட்டீரியல் அங்கேயே கொட்டிட்டு சாலை போடும் பணியை நிறுத்திட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மேலநாத்தூர் கிராம பொதுமக்களும் சேர்ந்து அதுக்கான போராட்டத்தை கடந்த 29ஆம் தேதி நடத்தணும். இப்போ வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் திருவள்ளூர் வட்டாட்சியர்களுக்கு கடிதம் எழுதி சர்வே பண்ணி இதை கொடுங்கன்னு கொடுத்தாரு. ஆனா அவங்க காலதாமதமாக எடுத்து சென்ற 18ஆம் தேதி மட்டும்தான் அவங்க சர்வே பண்ணி இதை இடிக்கலாம் அப்படின்னு சர்வே ரிப்போர்ட் கொடுத்ததன் அடிப்படையில் இன்று காலை 10:30 மணி அளவில் அதை இடிப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. 9:45 மணிக்குள்ள கடம்பத்தூர் பிடிஓ ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. திருவள்ளூர் தாலுகா போலீஸும் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இடிக்க வேண்டிய வட்டாட்சியர் ஸ்பாட்டுக்கு போல. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய அவங்க கூட்டு பேசினாங்க. ஏன் இடிக்கலன்னு கேட்டதுக்கு இல்ல திங்கட்கிழமை அவர் ஜிடிபில மனு கொடுத்தாரு, எனவே அதை நாங்க திரும்பவும் ரீசர்வே பண்ணி தான் இடிக்க முடியுன்றாங்க. வட்டாட்சியர் இதில் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா அவங்க சர்வே பண்ணி அவங்க டிபார்ட்மெண்ட்லயே அதிகாரிகள் ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அது மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வச்சு அனுமதி பெற்று எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டு ஓவர் டைம்ல இடிக்க மாட்டா நான் ரீசர்வே பண்றதுன்றது கண்டனத்துக்குரியது. அதே மாதிரி அந்த பட்டாவை 2023ல கொடுத்திருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னால போட்ட சாலைக்கு 2023ல இந்த வட்டாட்சியர் நிர்வாகம் பட்டா வழங்கியதும் கண்டனத்துக்குரியது. அதே போன்று லைப்ரரிக்கு வழங்கிய 27 சென்ட்ல 12 சென்ட்ல ஆக்கிரமிச்சு பட்டா வழங்கி கிராம நத்தத்தை தனிநபர் வீடு கட்டிட்டு இருக்கிறாரு. வீடு கட்டினதுக்கு தான் கிராம நத்தத்துல பட்டா கொடுக்குறாங்க இப்போ. ஆனா காலி மணிக்கு பட்டா கொடுக்குறது எப்படின்னு தெரியல. எனவே வட்டாட்சி நிர்வாகம் இவங்க எடுத்த முடிவின் அடிப்படையில் இன்று அந்த சாலையை ஆக்கிரமிப்பு செய்துள்ள மீது நடவடிக்கை எடுத்து பட்டாவை ரத்து பண்ணி சாலை ஓரத்தில் மதில் சுவர் கட்டியதை இடிக்கும் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. தமிழரசு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர். என்ன சாலை என்ன யாருன்னு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க? என்ன ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க? கோபி அப்படின்ற ஒரு பேரு. அவர் குணசேகர் கோபி என்ற தனிநபர். அவர் பக்கத்துல வீடு அவருடைய லேண்ட் இருக்கு. ஆனா அந்த லேண்ட் அவர் போதாதுன்னு பக்கத்துல இருக்கிற சாலையை அவர் ஆக்கிரமிச்சிட்டார். அது ஏற்கனவே கடம்பத்தூர் பிடிஓ அவங்க நிர்வாகத்தின் சார்பா 15 வருஷமா 3 முறை அது சாதாரண மண்பாட்டியே மெட்டல் சாலையா போட்டு பயன்பாட்டில் இருந்தது. அது பட்டா கொடுத்ததும் தப்பு, இப்ப அவர் தடுத்ததும் தப்பு. சாலைக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. சாலைக்கு பட்டா கொடுத்துருக்காங்க.
நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்